ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தினத்திலும் இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிற தெய்வம் தான் தெரிந்து கொண்ட மக்களை நல்வழியிலே வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதனால் பவுலும் பர்னபாவும் அவர்களும் தன்னுடைய முதலாவது பிரயாணத்தினை அவர்கள் இதோ தெர்பை, லிஸ்திரா, இக்கோனியம், அந்தியோகியா, பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, இன்னுமாக பெர்கே, பாப்போஸ் பட்டணம், சைப்ரஸ் தீவு, இவைகளுக்கெல்லாம் சென்று சபைகளை நிறுவுகிறார். தாம் சென்ற இடமெல்லாம் அவர் சபையை நிறுவுகின்றார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23 சொல்லப்படுகிறது. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. தான் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களை சபையாக உருவாக்கி அந்த சபையை நடத்துவதற்கு கண்காணிகளை, விசேஷமாக மூப்பர்கள் என்று சொல்லப்படுவது போதகர்கள், பாஸ்டர்ஸ் சொல்ல முடியல, அவ்விதமான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே உருவாக்கிறார். நல்ல பக்தி உள்ளவர்கள், ஆவியின் அருள்கொடையை பெற்றவர்கள், அவர்களை அங்கே நிறுத்துகிறார், உருவாக்குகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். வழிநடத்தின பொழுது அவர் ஒருவராக வழிநடத்துகிறார். மோசேக்கு உதவியாக ஆரோன் இருக்கிறார், அவருடைய சகோதரி இருக்கிறார்கள். அப்படி இருப்பினும் இதோ அவருடைய மாமனார் எத்திரோ அறிவுரையின்படி அவர் ஒருவராய் எல்லா நியாயங்களையும் செய்யாமல், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காமல் பல தலைவர்களை உருவாக்குகிறார். 1000 பேர், 100 பேர், 50 பேர், 10 பேர், இவ்விதமான குழுக்களாக உருவாக்கி அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு உள்ளாகவே தீர்க்கும்படியாக உருவாக்குகிறார். அந்த காரியங்கள் சீரும் சிறப்புமாகவே நடைபெற்றது. ஏன் தமிழகத்திலே ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள், பெண்கள் குழு, சுய உதவி குழுக்கள் என்று. இன்றைய காலகட்டத்திலே அந்த சுய உதவி குழுக்கள் பெண்களால் வழிநடத்தப்படுகிறது. அவர்களுக்குள்ளாகவே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் 20 லட்சம் மக்களை மோசே அவிதமாக வழிநடத்தி அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை அவிதமாக பாலைவனத்தை ஒரு நாடோடிகளாக, ஆட்டு மேய்ப்பர்களாக, கூடாரவாசிகளாக அவர்களது பாலைவனத்தை கடந்து வருகிறார். அவர்களுக்கு கஷ்ட காலங்கள் வருகின்ற பொழுது, தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது, மாறாவின் தண்ணீரை மாற்றி நல்ல தண்ணீரை, கசப்புள்ள தண்ணீரை நல்ல தித்திப்பான தண்ணீராய் மாற்றுகிறார்.